ரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக்க. நம்ம வந்து இப்போ நம்ம இந்தந்த இதில் வருகையில் ஆண்டோடைய வருகை நம்ம எந்தெந்த தலைப்பை பற்றி பேசிகிட்ருக்குறோம், அப்போஸ்தலரை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இல்லைங்களா. அதனால் மத்தேயு 17:21 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. எத்தனையோ பிசாசுகள் இருக்குது. ஜாதி பிசாசுகள், வியாதி கொடுக்குற பிசாசுகள், அப்புறம் என்ன சொல்கிறது, அபிஷேகத்தை கெடுக்கிற பிசாசு, நிறைய சொல்லணும்னா நிறைய பரலோகத்துக்கு போக தடை பண்ணுற பிசாசு நிறைய இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம என்ன சொன்னோம், இதை குறித்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 10:35, எரேமியா 18:15 சொல்லப்பட்டிருக்குது. என் ஜனங்களோ என்னை மறந்து மாயான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்கள் பூர்வ பாதைகளாகி அவங்களுடைய வழிகளிலிருந்து இடறச் செய்கிறது. இது ஒரு பிசாசு. மாயா அவன் தேவனை விட்டு விலக செய்கிறது, அது ஒரு பிசாசு. அவைகள் என்ற வார்த்தை விக்கிரங்களுக்குள் வாசம் பண்ணும் பிசாசை குறிக்கிறது. இப்போ விக்கிரங்களுக்குள்ள பின்னாடி இருக்குது என்னது? விக்கிரம் வந்து சும்மா படம் தான், அது ஒன்றும் கிடையாது. நம்ம கைவேலை சித்திரம் வேதத்தின்படி பார்த்தா வேதத்தில் இருக்குது, சித்திரம் கைவேலை வரையப்பட்டிருக்குதுன்ட்டு. ஏன்னா கிறிஸ்தவங்கள் என்ன செஞ்சுருக்குறாங்க, ஜீசஸ் படம், சிலுவை, இதெல்லாம் வந்து விக்கிரகம் தான் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை, அது கூட ஒரு விக்கிரகம் தான். எந்த விக்கிரகமாக இருந்தாலும் அது ஒரு பிசாசு. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் விக்கிராராதனைக்காரர்கள் படம், சுரூபம், சிலை வைத்து வணங்குவதில் எல்லாமே பிசாசுக்கு தான். அது பின்னாடி பிசாசு வாசம் பண்ணும். அதாவது செத்த ஆவிகள் வந்து அது பின்னாடி இருக்கும். நீங்கள் 6:12 சொல்லப்பட்டிருக்குது. அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையாக நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வாசமாக இருக்கிறவர்கள் போய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயில் உள்ள நாவு கபடம் உள்ளது, பண ஆசை உள்ளவர்களிடமும் பணம் உள்ளவர்களிடமும் வாசம் செய்வது பிசாசு. அந்த பண ஆசை அதை உண்டு பண்ணுகிறோம், பிசாசினால் உண்டாக இருக்குது. பண ஆசையெல்லாம் வந்து பிசாசு கொடுக்குறது தான். ஏன்னா தேவர் வந்து அன்றன்றைக்கு படி அளப்பார். நல்லா ஐஸ்வர்யம் கொடுப்பார். ஐஸ்வர்யம் சம்பந்தர் தான். எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுப்பார். அன்றன்றைக்கு தேவைகளை சந்திப்பார். மனுஷனுக்கு வெட்கப்பட்டு போக மாட்டார். நிரந்தரமான ஒரு நமக்கு தீர்வு கொடுப்பார். ஆனால் பிசாசுக்கு அப்படி இல்லை. அவன் நினச்ச நேரம் கொடுப்பான், நினச்ச நேரம் ஐஸ்வர்யம் ஆக்கணும், பிச்சைக்காரன் ஆக்கிடுவான், அவமானப்படுத்துவான், எல்லாம் செய்வான். அதனால தான் அதை சொல்கிறது, பணாசையல் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்றது. ஸோ இதே போல் ஜாதி பிசாசு, விக்கிராராதனை பிசாசுகள், பணம் உள்ளவர்களிடம் உள்ள பிசாசுகள் துரத்தும் வேலைகள் அப்போஸ்தலருடையது. இதெல்லாம் செய்ய வேண்டியது அப்போஸ்தலருடைய ஊழியர் தான். அவங்க தான் தரத்தணும். அதாவது அவங்களுக்கு தான் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. இந்த கடைசி நாட்களில் 99 பாகம் ஊழியர்கள், விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், ஜாதி பிசாசும் விக்கிரத பிசாசும் பண பிசாசும் பிடித்து தான் இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். எல்லாருக்குமே இது இருக்குது. இது இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் 6:12 சொல்லப்பட்டபடி இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது. எல்லா ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசி, மேய்ப்பர்கள், அந்தந்த இதில் பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்குது. இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து வருகிறாங்க அவங்க. சரிங்களா. சுவிசேஷர்கள் எல்லாமே ஒருத்தர் விடாமல் இருக்குது. ஊழியக்காரங்க, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மார்க் 3:14-15 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இயேசுவின் கட்டளை. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவரை ஏற்படுத்துகிறார் இல்லையா. அப்போது லூக்கா 10:39 சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதவி இயேசுடன் இருக்கும் பதவி. மரியாதை போல் அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கும் பாக்கியம் இது நல்ல பங்கு. இயேசு சீஷர்கள் 3 மட்டும் தரப்பட்ட பாக்கியம் பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு. லூக்கா 9:28 சொல்லப்பட்டது. இரவும் பகல் வசனத்தை தியானித்து பிரசங்கம் செய்பவர்கள். இவர்கள் பிரசங்கம் செய்யும்போதே பிசாசுகளை ஓடும் வியாதிகள் சுகமாக்குவாப்பா. இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு மட்டும் இந்த பாக்கியத்தை பாருங்கள். அவர்கள் பேசும்போதே, வசனத்தை தியானிக்கும் போதே, பிரசங்கம் பண்ணும் போதே அது பிசாசுகள் வியாதிகளும் சுகமாகுமாம். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி தான் அவர் குணமாக்குகிறாராம். இந்த அனுபவம் எடுத்துக்கொள்ளப்பட்ட மட்டும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. நான் வசனத்தை வச்சு ஜோப் பண்ணுவேன். ஆண்டவரே வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீங்களே. அது மட்டும் இல்லை, எனக்கு நாம தந்தை கேட்டால் செய்வேன்னு சொன்னீங்களேப்பா. அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனங்களுக்கு சோத்திர பலியிட்டு என்ன செய்யணும், அதெல்லாம் செஞ்சாந்தப்பா சோத்திரப்பான்னு சொல்லிட்டு வசனத்தை அனுப்பி வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கும் போதே கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, விடுதலை தந்தார். அதே வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குன்னு சொன்னீங்களேப்பான்னு சொன்னால் எனக்கு சுகம் தந்தார். என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துருக்குது, இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வசனத்தை அனுப்பி அவர் செய்வார், குணமாக்குவார்.
நானே உன் பரிகாரியாக கர்த்தன்னு சொன்னார். அப்போ அவர் தான் என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய இயலாதுன்றார். இப்போ எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே அவர் தான். அவரால் நம்மளால் ஒன்று செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் கூடும். எல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் இல்லையா? கடலின் மேல் நடந்தவர் இல்லையா? சாசுகளை துரத்தினவர், அப்பம் தந்தவர், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு 7000 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்தவர், குஷ்ரோகிகளை சுகப்படுத்தினவர். ஒரு இது இல்லை, ஆயிரக்கணக்கான புக்கே பத்தாது. பைபிளே 10 பைபிள் பார்த்தா பத்தாது. அவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்த தேவன் ஒரே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உலகத்தின் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து பாவ மன்னிப்பு தந்து நம்மளை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறவர் அவர் ஒரே ஒரு ஆள் தான், இயேசு தான். இயேசு தான் தெய்வம், இயேசு தான் கடவுள். இயேசுவை தவிர வேறு தெய்வங்களும் கிடையாது, கடவுளும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா உயிர்த்தெழுந்து நமக்காக உயிரோடு இருக்கிறவர், இப்போது நம்ம கூட இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு எல்லா மதத்தினரும் ஒத்துக்கொள்கிறாங்க. எல்லா என்ன சொல்கிறது, எல்லா சரித்திரத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்துலேயுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லா சமயங்களும் இயேசு கிறிஸ்து தான் ஒத்துக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், வசனத்தை அனுப்பி அவர் நமக்கு சுக்கப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். நம்மளை பலப்படுத்தி உலகத்தை அந்த நம்மளுடைய தேற்றவாளம் யோவான் 16:7 சொல்லப்பட்டிருக்குது. நான் போவேன் அதில் அவரை உங்களுக்கு அனுப்பி தேற்றவாளன் அவர் வந்து உன் பாவத்தை நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். இப்போ நம்ம கூட இருக்கிறதே ஆவியானவர் மட்டும்தான். அதனால் நம்ம அநேகரை சீஷராக்கி நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர்? அநேகரை அனுப்புகிறாரு. எதுக்காக அனுப்புகிறாரு? நமக்காக, நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம பரலோகத்துக்குரியவர்களா நல்லவங்களா இயேசுக்கு உகந்தவர்களா மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய ஜீவியை பரிசுத்தம் பண்ணணும், நம்ம அவரோடு கூட ராஜ்யம் பண்ணணும், ஜெயத்தை உண்டாக்கணும், ஜெய கிறிஸ்துவா கூட நம்ம இருக்கணும், பரிசுத்தமாக நம்ம ஜீவிக்கணும், பரிசுத்தமாக வாழணும். இதுக்காக தான் நம்ம பரலோகத்தில் ஒரு வீடை கட்டியிருக்கிறார். நம்மளை கூப்பிட்டாரு, நாங்கள் போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இந்த தகுதி எல்லாம் வேணும். பரிசுத்தணும், அசுத்தத்தை விளையாகி வசனங்களை கை கொண்டு நம்ம சுகமாகி என்ன செய்யணும்? வார்த்தையில் பிடிச்சி ஜெபம் பண்ணி நம்ம கத்திரத்தில் போகணும். அதுக்கு தான் நம்மளுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாரு. வருகிறவர் தாமதிக்கிறாருன்னா அதுக்கு தான் தாமதிக்கிறார். இப்போ அவர் கொஞ்சம் தாமதிச்சுட்டு இருக்கிறாருன்னா இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படணும், இன்னும் அநேகர் என்ன செய்யணும்? கத்தரை அறிந்து கொள்ளணும். இன்னும் அநேகர் பிரஜாதிலேருந்து நிறைய பேர் கத்தரை காணாமல் போகிற ஆடுகளெல்லாம் திரும்பி வரணும்னு தான் அவர் என்ன செய்கிறாரு? பிரயாசப்படுறாரு. அகில உலகத்திற்கும் இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவ மன்னிப்பை தர முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும். நம்ம அதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பரிசுத்தமாக ஜீவித்து மறிக்கணும். அவரோடு கூட பரலோகத்துக்கு போகணும். அந்த பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரம வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு தயாராகணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அப்படி வருகை சமீபமாக இருக்கிறது. அதனுடைய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை நீங்கள் அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க. மற்றவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். இப்படியே நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து இப்படியே நம்ம என்ன செய்வோம்? இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நம்ம தாங்குவோம். கர்த்தர் தாமே நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.